கம்பளை மக்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அந்த கம்பளை மக்களுக்குமான வரலாறு தெரியாதவர்கள், இந்த வரலாறை தெரியாதவர்கள் தான் ஏன் தமிழரசு கட்சி அங்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை கேட்டார்கள் என்று சாணிக்கும். உண்மையாக அப்படி கேட்டிருப்பார்களாக யாருமாக இருந்தால் அவர்கள் மீது நாங்கள் உண்மையிலே இந்த இடத்திலே கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம். மலையக மக்கள் என்பது எங்களுடைய வாழ்வியலோடு தொடர்புபட்டவர்கள், எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இன்று எங்களுடைய அலுவலகங்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கைகளாக இருக்கலாம், இன்று பலர் எங்களுடைய திருமணங்கள் கூட பல திருமணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மலையக மக்கள் வேறு, ஈழத்தமிழர்கள் வேறு என்றல்ல. ஈழத்தமிழர்களும் மலையக மக்களும் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இனமாகத்தான் இருக்கு. அவர்கள் இருவரும் ஒரு மிக முக்கியமானவர்கள். அப்படி யாரும் சாணக்கியன் குறிப்பிடுவது போன்று கேட்டிருப்பார்களாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையில் இதில் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள், கட்சியினுடைய யாப்பில் கூறுகின்றது தமிழ் பேசும் மக்களுடைய உரிமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாணக்கியனை நினைத்தால் இந்த இடத்தில் எனக்கு உண்மையில் நல்ல கருத்தை முன்வைக்கின்றார். ஆனால் ஒரு வினோதமான விடயம் என்னவென்றால், உங்களுடைய கட்சியே யாப்புக்கு முரணாக இடம்பெறுகிறது. யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளிலே யாப்புக்கு முரணாக தொகுதி கூட்டங்களை, தொகுதி நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். இன்று யாப்பை நீங்கள் இந்த மலையக மக்களின் துயரத்திலும் எடுத்து காட்டுகிறீர்கள் என்றால் நல்ல விடயம். ஆனால் இது நினைப்பதற்கு வேடிக்கையாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் சில வேளை அது ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் எதிர்காலத்தில் திருத்துவார் உங்களிடம் என்று. யாப்பு தொடர்பில் இப்போது தமிழரசு கட்சி யாப்பை கதைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த யாப்பு என்று கிட்டத்தட்ட ஒரு செயலிழந்த நிலையில் தான் இருக்கின்றது. இந்த தமிழரசு கட்சியினுடைய யாப்புக்கு முரணாகத்தான் அனைத்துமே இடம்பெறுகிறது என்று நீங்களே ஒரு செவ்வியில் குறிப்பிட்டீர்கள். பதில் தலைவராகிவிட்டார். ஆனால் அவர் பதில் தலைவர் தான். ஆனால் பதில் தலைவரும் அவர்தான், தலைவரும் அவர்தான். பதில் தலைவர் நாங்கள் நியமிக்க முடியாது. யாப்பில் உங்களுடைய யாப்பே என்ன ஐயா ஒரு யாப் என்று சொல்லுங்க. அந்த யாப்பில் இருக்கக்கூடிய முரணை தீர்க்க முடியாத நீங்க அந்த மக்களோட துயரத்தில் அந்த யாப்பு சொல்லுது அதால நாங்கள் செல்றோம் என்றும் நீங்க குறிப்பிடாங்க. இதில் எப்படி விமர்சிக்க முடியும்? நாங்கள் சென்றோம் தானே, எதிர்கட்சியாகத்தானே சென்றோம். நாங்கள் அவர்களோடு இருக்கின்ற போதுதானே அவர்களும் எங்களோடு இருப்பார்கள் என்று. சாணக்கியன், நீங்கள் அந்த நாடாளுமன்றத்திலே முன்கதிரையை பிடித்து வைத்திருப்பது போன்றோ இந்த குழுவில் உண்மையில் மனோ கணேசன், ரவுஃப் ஹக்கீம், திலிப் விஜயவீர, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய சுஜீவ சேனசிங்கவெல்லாம் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி போகும். சுஜீவ சேனசிங்க ஒருவேளை சஜித் பிரேமதாசன் பிரதி நீங்கள் போகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் அல்லவா அதில் பங்கு பெற்றி இருக்க வேண்டும். நீங்களும் சுமந்திரனும் செல்வதற்கு இது சுமந்திரன் அணியின் விஜயமா அல்லது இலங்கை தமிழரசு கட்சியின் விஜயமா? நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சியினர் செல்லுகிறார்கள் என்றால் அதற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பை ஏன் நீங்கள் எங்கு மீறினீர்கள்? அல்லது நீங்கள் ஸ்ரீதரனின் பிரதிநிதியாக சென்றீர்களா? இல்லை, நான் ஏன் கண்டிக்கு சென்றேன் என்பதை மட்டும் தெளிவுபடுத்துங்கள். ஏன் அந்த பிரதேசத்தில் உங்களுடைய கட்சி கொரோனா போயிருக்கலாம், உங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய கட்சியிலிருந்து CVK சிவஞானம், சுமந்திரன் அவர்கள் போயிருந்தார், கட்சி பிரதிநிதியா போயிருக்கலாம்.